2 நாள் ஸ்கூல் லீவுக்கு அப்புறம் ஜெய்குட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு ரெடியாக நேரமாக எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோடனே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தான். நானும் இன்னைக்கு வழக்கம் போல் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிராமத்தில் அதிகமாக புளிச்சக்கீரை கிடைக்குமான்னு கேட்டிங்க. கிராமம் அப்படின்னாவே புளிச்சக்கீரை அதிகமாக கிடைக்கும். ஒரு சில பேர் வீட்டில் போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் காட்டில் போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி கீரைங்களையும் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. குழம்புக்கு எதுவும் இல்லைன்னா டக்குன்னு கிராமத்தில் இருக்கிறவங்க காட்டுக்கு போய் காட்டில் இருக்கிற கீரை ஏதாவது பறிச்சுட்டு வந்து சமைச்சிருவாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் புளிச்சக்கீரை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வணக்கி அதில் சாதம் போட்டு கிளறி இருந்தேன். காய் தனியாக கொடுத்துருந்தா கூடமே குழந்தைங்க அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைஸை செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. காலையில் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு சேமியா பிரியாணி செஞ்சுருந்தேன். எல்லா வேலையும் நான் நேரமாக முடிச்சிட்டேன். ஆனால் ஜெய்குட்டி கிளம்ப தான் டைம் ஆகிடுச்சு. சரி இன்னைக்கு அவன் ரெடி ஆகட்டும்னு சொல்லிட்டு நானே அவனுக்கு ஊட்டியும் விட்டுட்டேன். அவன் ரெகுலராக இந்த மாதிரி ஊட்டி விட்டால் கூட பரவாயில்லன்னு தான் நினைப்பான். அவன் பார்க்க தான் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஆனால் அவனும் குழந்தை தாங்க. அழகாக 2 பேர்த்தையும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு.